68 സങ്കീർത്തനം. 68வது சங்கீதம். വേഗത്തിൽ വായിക്കണേ, சீக்கிரம் வாசிங்க. 68 സങ്കീർത്തനം 68வது சங்கீதம் അതിന്റെ 15வது வசனம். தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. കണ്ടോ, பாருங்க, ബാശാൻ പർവ്വതം. ஆமென். பாசான் பர்வதம் ദൈവത്തിന്റെ പർവ്വതമാകുന്നു. தேவ பர்வதமாய் இருக்கிறது. ബാശാൻ പർവ്വതം பாசான் பர்வதம் കൊടുമുടികളേറിയ പർവ്വതമാകുന്നു. உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. ഇത് ദാവീദിന്റെ ഒരു പ്രവചനം കേട്ടോ. இது தாவீதினுடைய ஒரு தீர்க்க தரிசனம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ബാശാൻ പർവ്വതത്തിലിരുന്ന ഓഗിനെ നോക്കി ദാവീദ് പ്രവചിക്കുക. பாசானின் பர்வதத்தில் இருந்த ஓகை பார்த்து தாவீது தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், നിന്നെ അവിടെ നിന്ന് ഇറക്കുന്നവൻ പുറപ്പെട്ടിട്ടുണ്ട്. அங்கிருந்து உன்னை துரத்தி விடுகிறவர் புறப்பட்டிருக்கிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞേ, கையை தட்டி சொல்லுங்க. ഓഗിനെ നോക്കി ദാവീദ് പ്രവചിച്ചു. ஓகை பார்த்து தாவீது தீர்க்க தரிசனமாய் சொன்னார், എന്നെയും എന്റെ പിതാക്കന്മാരെയും വഴിതെറ്റിച്ച ഓഗ്, என்னையும் என் பிதாக்களையும் வழி விலக செய்த ஓகே, എന്നെയും എന്റെ തലമുറയെ പാപം ചെയ്യിപ്പിച്ച ഓഗ്, என்னையும் என் பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் பாவம் செய்ய வைத்ததான ஓகே, എന്റെ വാളിൽ രക്തക്കറ പുറയിപ്പിച്ച ഓഗ്, அவன் என்னுடைய கையில் அதிக ரத்தக்கரை உண்டாக்க பண்ணின ஓகே, നിന്നെ ഇറക്കുന്നവൻ എന്റെ മുളയിൽ നിന്ന് പുറപ്പെടും. ஓ, உன்னை துரத்தி விடுகிறவன் என் வேரில் இருந்து புறப்படுவார். ഹല്ലേലൂയ. ஆமென். ദാവീദ് കാണുകയാണ്, தாவீது சொல்லுகிறார், ഓഗിന്റെ പർവ്വതം ദൈവത്തിന്റെ പർവ്വതമായി മാറുന്നത്. ஓகின் பர்வதம் தேவ பர்வதம் போல் இருக்கும். 2026 2026 പിശാചിന്റെ കയ്യിലിരിക്കുന്ന, பிசாசின் கையில் இருக்கக்கூடிய, പിശാചിന്റെ കൺട്രോളിൽ ഇരിക്കുന്ന பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற സകല പർവ്വതങ്ങളും, சகல பர்வதங்களும், സകല വീടുകളും, சகல வீடுகளும், സകല ബിസിനസ്സുകളും, சகல பிசினஸும், സകല തലമുറകളും, ஓ சகல தலைமுறைகளும், സകല കുടുംബങ്ങളും, சகல குடும்பங்களும், സകല വാഹനങ്ങളും, சகல வாகனங்களும், സകല സഭകളും சகல சபைகளும் ദൈവത്തിന്റെ കൺട്രോളിൽ വരും. தேவ கட்டுப்பாட்டுக்குள் வரும். കരമടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க. நல்ல கையை தட்டி, கையை தட்டி. സകലതും ദൈവത്തിൻ്റെതായി മാറും. எல்லாமே தேவனுடையதாய் மாறும். പിശാചിന്റെ കൺട്രോളിൽ ഇരുന്ന, பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ബാശാൻ പർവ്വതത്തെ നോക്കിയിട്ട് ദാവീദ് പറയുക, பாசானின் பர்வதத்தை பார்த்து தாவீது சொல்லுகிறார், ഇത് ദൈവത്തിന്റെ പർവ്വതമായി മാറും. தேவ பர்வதமாய் மாறும். ഹല്ലേലൂയ. ஆமென். കൊടിമുടികളേറിയ പർവ്വതമേ, ஆமென். உயர்ந்த சிகரங்களுள்ள பர்வதமே, ദൈവം വസിപ്പാൻ ഇച്ഛിക്കുന്ന പർവ്വതമേ, தேவன் விரும்புவதை, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், தேவன் விரும்புவதை விரும்புகிற பர்வதமே, ദൈവം ഇരിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്ന പർവ്വതമേ, ஆமென், தேவன் விரும்பக்கூடிய பர்வதமே, ദൈവം ഇരിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നത് ഇഷ്ടപ്പെടുന്ന പർവ്വതമേ, அதாவது தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பக்கூடிய பர்வதமே. ഹല്ലേലൂയ. 23-ാമത്തെ വചനം, 23வது வசனம். ഞാൻ അവരെ, ഞാൻ അവരെ, நான் அவனை, ഞാൻ അവരെ, അവരെ, ഞാൻ അവരെ, போடுங்க போடுங்க, என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன். മതി. praise God. ഞാൻ അവരെ, ஆமென், நான் அவர்களை ബാശാനിൽ വരുത്തും. பாசானிலே திரும்ப அழைத்து வருவேன். ഇത് പ്രവചനമാണ് കേട്ടോ. இது தீர்க்க தரிசனம். ഹല്ലേലൂയ. ஆமென். അതിന്റെ അർത്ഥം ബാശാൻ രാജാവ് എന്താണ്? அதனுடைய அர்த்தம் பாசானின் ராஜா என்றால் என்ன? മരിച്ച ആത്മാക്കളെ കൺട്രോൾ ചെയ്യുന്ന സ്പിരിറ്റ്, மரித்த ஆவிகளை கட்டுப்படுத்துகிற ஆவி. ആ സ്പിരിറ്റിനോട് ദൈവം പറയുകയാണ്, அந்த ஸ்பிரிட் ஆவியை பார்த்து தேவன் சொல்லுகிறார், പ്രവാചകൻ പറയുകയാണ്, தீர்க்கதரிசி சொல்லுகிறார், നിന്റെ കൺട്രോളിൽ വച്ചിരിക്കുന്ന ആത്മാക്കളെ உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ வைத்திருக்கக்கூடிய ஆவிகளை നിന്റെ പർവ്വതത്തിൽ ഞാൻ വരുത്തും. என்னுடைய பர்வதத்தில் நான் கொண்டு வருவேன். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ഒരിക്കൽ ஒருமுறை യേശുവും തന്റെ ശിഷ്യന്മാരും இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ശുശ്രൂഷയ്ക്ക് ഇങ്ങനെ നടന്നു പോകുമ്പോൾ, ஊழியத்துக்காக அவர்கள் நடந்து போகும்போது, ശ്രദ്ധിച്ചു കേട്ടോണ്ടേ, ഹലോ, கவனிங்க, യേശുവും ശിഷ്യന്മാർ നടന്നു പോകുമ്പോൾ, இயேசுவும் சீஷர்களும் நடந்து போகும்போது ഉയർന്ന പർവ്വതം കാണുകയാണ്. ஆமென், உயர்ந்த ஒரு மலையை, பர்வதத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். ആ പർവ്വതമാണ് ബാശാൻ പർവ്വതം. அந்த பர்வதம் தான்
ஆசான் பர்வதம். പീറ്ററിനോട് പറഞ്ഞു, பேதுருவை பார்த்து சொன்னார், എടാ പീറ്ററെ, ஏய் பேதுருவே, ഏയ് യോഹന്നാനെ, ஏய் யோவானே, അന്ത്രയോസേ, அந்திரேயாவே, നമുക്ക് ഈ ബാശാൻ പർവ്വതത്തിൽ ഒന്ന് കയറണം. நாம் இந்த பாசானின் பர்வதத்துல ஏறுவோம் வா. Praise the Lord. ஆமென். ആ ബാശാൻ പർവ്വതത്തെ നോക്കിയിട്ട് യേശു പറഞ്ഞു, அந்த பாசானின் பர்வதத்தை பார்த்து இயேசு சொன்னார், get ready ബാശാനെ, பாசானே நீ ஆயத்தமாயிரு, get ready ബാശാനെ, பாசானே நீ ஆயத்தப்படு, ഞാൻ നിന്നിൽ കയറാൻ പോവുകയാണ്. நான் உனக்குள்ள வர போகிறேன். ഇന്ന് രാത്രി இந்த இரவு ചില ദുഷ്ട കേന്ദ്രങ്ങളിൽ ദൈവപ്രവൃത്തി വെളിപ്പെടാൻ പോവാ. சில அசுத்த இடங்களில் தேவ கிரியை வெளிப்பட போகிறது. ചില പിശാചിന്റെ കേന്ദ്രങ്ങളിൽ ദൈവശക്തി ഇറങ്ങാൻ പോവാ. சில பிசாசின் கிரியைகள் இருக்கக்கூடிய இடங்களில் தேவ வல்லமை வரப்போகிறது. ഇന്ന് രാത്രി ദുഷ്ട ശക്തികൾ പുറപ്പെട്ടു പോകാൻ പോവുകയാണ്. இந்த இரவு அசுத்த ஆவிகள் வெளியேற போகிறது. ഹെർമോൻ പർവ്വതത്തിനെതിരായി നിൽക്കുന്ന எர்மோன் பர்வதத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய സിയോൻ പർവ്വതം വെളിപ്പെട്ട് വരുന്നു. சீயோன் பர்வதம் வெளிப்பட்டு வருகிறது. നീയാണ് സിയോൻ പർവ്വതം. நீங்க தான் சீயோன் பர்வதம். ഹെർമോൻ പർവ്വതത്തിനെതിരായി നിൽക്കുന്ന எர்மோன் பர்வதத்துக்கு எதிராக நிற்கிற സിയോൻ പർവ്വതമേ, சீயோன் பர்வதமே, കരമടിച്ച് ആരാധിച്ച് கையை தட்டி ஆராதிங்க. get ready സിയോൻ പർവ്വതം. ஆமென். சீயோன் பர்வதமே ஆயத்தப்படு. ஜீசஸ் ஹalleluya. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். எஸ் எஸ் எஸ். സിയോൻ പർവ്വതത്തെ, சீயோன் பர்வதத்தில், സിയോൻ പർവ്വതത്തെ சீயோன் பர்வதத்தை ദൈവത്തിന്റെ പർവ്വതമായി ദൈവം സെലക്ട് ചെയ്തപ്പോൾ தேவனுடைய பர்வதமாக அவர் தெரிந்து கொண்ட போது പിശാച് பிசாசு ഹെർമോൻ പർവ്വതത്തെ അവന്റെ കേന്ദ്ര ബിന്ദുവായി തിരഞ്ഞെടുത്തു. ஆமென். எர்மோன் பர்வதத்தை அவனுடையதான தலை ஸ்தானமாக அவன் தெரிந்து கொண்டான். 114 സങ്കീർത്തനം, ஆமென். 114வது சங்கீதம் നമ്മൾക്ക് അവിടെ കാണാം. വായിച്ച 114 സങ്കീർത്തനം. போடுங்க. 114வது சங்கீதம் ഹേ 14. പർവ്വതമേ, ஆமென். போடுங்க. மலைகளே, மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும், குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? ഹേ പർവ്വതങ്ങളെ, ஹே மலைகளே, നിങ്ങൾ മുട്ടാടുകളെ പോലെയും நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போல, കുഞ്ഞാടുകളെ പോലെയും குன்றுகளை போல തുള്ളുന്നത് എന്ത്? நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளுகிறது எதற்கு? ഏത് പർവ്വതം തുള്ളിയെന്നറിയാമോ? எந்த பர்வதம் தெரியுமா துள்ளுது? ഹെർമോൻ പർവ്വതം. எர்மோன் பர்வதம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். സിയോൻ പർവ്വതത്തിന്റെ ഫ്രണ്ടിൽ ഹെർമോൻ പർവ്വതം വിറയ്ക്കുന്ന വിറയല ഇത് കാണിക്കുന്നത്. சீயோன் பர்வதத்துக்கு முன்பதாக எர்மோன் பர்வதம் நடுநடுங்கி கொண்டு நிற்கிறதை தான் சொல்லுகிறது. ഹല്ലേലൂയ. ஆமென். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை உயர்த்தி தேவனை துதிங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നേരത്തെ വായിച്ച ആമേൻ സങ്കീർത്തനം 68:23 ഒരിക്കൽ കൂടി വായിച്ച്. முன்னாடி வாசிச்ச சங்கீதம் 68:23 மறுபடியும் வாசிக்கலாம். சங்கீதம் 68:23. என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களிலிருந்தும் திரும்ப മതി. அழைத்து வருவேன். ഹല്ലേലൂയ. എന്റെ ജനത്തെ അല്ലെങ്കിൽ എന്റെ അവരെ ഞാൻ ബാശാനിൽ വരുത്തും. அதாவது என்னுடைய ஜனத்தை என்று சொன்னால் அவர்களை நான் பாசானுக்கு நேராக திரும்ப அழைத்து வருவேன். ആരാണ് അവര്? அவர்கள் என்றால் யார்? ആരെ ബാശാനിൽ വരുത്തുമെന്ന യേശു പറഞ്ഞു. யாரை அவர் பாசானில் கொண்டு வருவேன் என்று சொல்கிறார்? മർക്കോസ് സുവിശേഷം மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9-ാം അധ്യായം 9வது அதிகாரம் അതിന്റെ 2 മുതൽ വായിച്ച്. 2 முதல் வாசிக்க கேட்கலாம். வாசிக்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் 5-ാമത്തെ വചനം 5வது வசனம். அப்பொழுது 4-ാമത്തെ വചനം 4 வாசிங்க. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது മോശയും ഏലിയാവും യേശുവിന്റെ കൂടെ നിൽക്കുന്നത് കണ്ടു. மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே நின்று பேசுகிறதை கண்டார்கள். സങ്കീർത്തനം 68:23 പറഞ്ഞ രണ്ടുപേരാ ഇപ്പൊ അവിടെ വന്ന് നിൽക്കുന്നത്. ஆமென். சங்கீதம் 68:23 சொன்ன அந்த 2 பேர் வந்து இங்கே நிற்கிறார்கள். അയ്യോ, ഇവിടെ താബോർ മല എന്നല്ല എഴുതിയിരിക്കുന്നത്. அங்க தாபோர் மலை என்று தானே சொல்லப்பட்டிருக்குது. പിന്നെ എങ്ങനെ അത് ബാശാൻ പർവ്വതമായി മാറും? அது எப்படி பாசான் பர்வதமாய் மாறினது? ഹല്ലേലൂയ. ஆமென். വായിക്ക് 89-ാം സങ്കീർത്തനം வாசிங்க. 89வது சங்கீதம் 12-ാമത്തെ വചനം. 12வது ഇത് வசனம். വായിക്കുമ്പോൾ നിങ്ങൾ ആരാധിക്കാൻ റെഡി ആയിരിക്കണം. இத வாசிக்கும் போது நீங்கள் ஆராதிக்க ஆயத்தமா இருங்க. നല്ല ആരാധിക്കാൻ റെഡി ആയിരിക്കണം. நல்ல ஆராதிக்க ஆயத்தமா இருங்க. സങ്കീർത്തനം 89:12. சங்கீதம் 89:12. അല്ല, അയ്യോ, അതൊക്കെ മൈക്കിൽ കൂടെ വായിക്കും കൂടെ വായിച്ചു. வடக்கையும் ஆ. தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், ആ தாபோரும்
எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும். தாபோரும் தாபோரும் தாபோர் ஹெர்மோன். தாபோர் எர்மோன். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്ത് கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். അപ്പൊ ഹെർമോന്റെ മറ്റൊരു പേരാണ് താബോർ പർവ്വതം. அப்போ எர்மோனுக்குள்ள இன்னொரு பேருதான் தாபோர் மலை. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க. ഹേ ഹെർമോനെ, ஏ எர்மோனே, നീ ദൈവത്തിന്റെ പർവ്വതമായി മാറാൻ പോവാ. தேவ பர்வதமாய் மாற போகிறார். വിശ്വസിക്കുന്നവർ കരം അടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க. സിയോൻ പർവ്വതത്തിലിരുന്ന ദൈവം சீயோனின் பர்வதத்தில் இருந்த தேவன் ഇങ്ങനെ തീരുമാനിച്ചു, இப்படி நினைத்தார், എന്റെ പുത്രനെ, என் புத்திரனை, ഹല്ലേലൂയ, എന്റെ പുത്രനെ, என் குமாரனை, ഹെർമോൻ പർവ്വതത്തിന്റെ കൺട്രോളിലിരിക്കുന്ന, என்னுடைய அமேன் எர்மோன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற, ഹെർമോൻ പർവ്വതത്തിന്റെ കൺട്രോളിലിരിക്കുന്ന, எர்மோன் மலையை சுற்றிலும் அதை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற, ഓഗിന്റെ കൺട്രോളിലിരിക്കുന്ന, ஓகின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற, സീഹോന്റെ കൺട്രോളിലിരിക്കുന്ന சீகோனின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற ജനത്തെ വിടുവിക്കുവാൻ ஜனங்களை விடுதலையாக்க എന്റെ പുത്രനെ ഞാൻ ഹെർമോനിലേക്ക് അയക്കാൻ പോവുകയാണ്. என் குமாரனை எர்மோனுக்கு நேராக நான் அனுப்ப போகிறேன். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை தட்டி தேவனை துதிப்போம். எஸ் ஹalleluya. പോരാ പോരാ പോരാ. போது நல்ல உற்சாகமாய் ஆமென். ഹല്ലേലൂയ ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஆமென். ഒരു പ്രവചനമുണ്ട്. ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. മക്കളെ സൈലന്റ് ആയിട്ടിരിക്കണേ. பிள்ளைங்க எல்லாம் சைலண்டா இருங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കുഞ്ഞുങ്ങളെയൊക്കെ ഒന്ന് കൺട്രോൾ ചെയ്യുന്നത് കുറച്ച് നേരത്തേക്ക്. கொஞ்ச நேரத்துக்கு பிள்ளைகளை கட்டுப்படுத்தி வைங்க. ഹല്ലേലൂയ. ஆமென். ഈ അന്ത്യകാലത്ത് கடைசி நாட்களில் ഏലിയാവും മോശയും വരുമെന്ന് എഴുതിയിട്ടുണ്ട്. எலியாவும் மோசேயும் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അവരെ വിട്ടയക്കത്തില്ലെന്ന് ഓഗ് വെല്ലുവിളിച്ചു. ஆமென். அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு ஓகு சவால் விட்டான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഓഗിന്റെ വെല്ലുവിളിയെ തകർത്തുകൊണ്ട്, ஓகின் சவாலை உடைத்துக் கொண்டு, ഓഗിന്റെ കൺട്രോളിലിരുന്ന മോശയുടെ ആത്മാവിനെ, ஓகின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த மோசேயின் ஆவியையும், ഓഗിന്റെ കൺട്രോളിലിരുന്ന ഏലിയാവിന്റെ ആത്മാവിനെ ஓகின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த எலியாவின் ஆவியையும் യേശു താബോറിൽ വിളിച്ചു വരുത്തി. இயேசு தாபோருக்கு அழைத்தார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். എന്റെ വ്യക്തികളെ, ഞാൻ അവരെ நான் என்னுடையவர்களை നീ ഇരിക്കുന്ന ഇടത്ത് இங்க இருக்கிற இடத்துல വരുത്തും. கொண்டு வருவேன். ஓகே, ഇത് എന്റെ പർവ്വതമാണ്. ஏன் பர்வதம்? ബാശാൻ പർവ്വതം എന്റെ പർവ്വതമാണ്. பாசான் பர்வதம் என்னுடைய பர்வதம். ഓഗിനെയും സീഗോനെയും ഇറക്കി വിട്ടിട്ട് ஓகையும் சீகோனையும் துரத்தி அடித்து விட்டு അവിടെ മോശയെ കയറ്റി, அங்கே மோசேயை வர வைத்தார். അവിടെ ഏലിയാവിനെ കയറ്റി. அங்கே எலியாவை வர வைத்தார். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க. പിശാചിന്റെ കൺട്രോളിൽ ഇരിക്കുന്ന பிசாசு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற സകല പർവ്വതങ്ങളും சகல பர்வதங்களும் നിന്റെ കൺട്രോളിൽ വരാൻ പോവാം. உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வர போகிறது. You are the leader. நீங்க தான் தலைவர். You are the leader. நீங்கள் தலைவர். You are the authority. உங்களுக்கு தான் அதிகாரம். ഈ കാലഘട്ടത്തിലെ മോശ നീയാണ്. இந்த காலகட்டத்தின் மோசே நீங்கள் தான். ഈ കാലഘട്ടത്തിലെ ഏലിയാവ് നീയാണ്. இந்த காலகட்டத்துக்குரிய எலியா நீங்கள் தான். You are the leader. நீங்க தான் தலைவர். You are the prophet. நீங்க தான் தீர்க்கதரிசி. You are the apostle. நீங்க தான் அப்போஸ்தலர். You are the evangelist. நீங்க தான் சுவிசேஷகர். பாசாന്റെ കൺട്രോളർ. ஓ பாசானின் கட்டுப்பாடு. பாசாന്റെ കൺട്രോളർ. பாசானுடைய கட்டுப்பாடு. ഹെർമോന്റെ കൺട്രോളർ. ஹெர்மோனின் கட்டுப்பாடு. താബോറിന്റെ കൺട്രോളർ. தாபோரின் கட்டுப்பாடு. ദൈവം നിന്റെ കയ്യിൽ തരാൻ പോവാ. தேவன் உங்க கையில ஒப்பு கொடுக்க போகிறார். കരങ്ങളെ തട്ടി நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். போரா போதாது. ആത്മാക്കളുടെ കൺട്രോളർ, ஆத்துமாக்களுடைய கட்டுப்பாடு, ആത്മാവിന്റെ കൺട്രോളർ ஆவியாருடைய கட்டுப்பாடு ഓഗിന്റെ കയ്യിലല്ല, ஓகின் கையில் அல்ல, യേശുവിന്റെ കയ്യിലാണ്. இயேசுவின் கையில സകല ആത്മാവും சகல ஆவிகளும் യേശുവിന്റെ കൺട്രോളിൽ. இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள். കരമടിച്ച് நல்ல கையை தட்டி സകല പർവ്വതങ്ങളിലും சகல மலைகளிலும் പിശാചിന്റെ കൺട്രോളിൽ ഇരിക്കുന്ന, பிசாசு குடிகொண்டிருக்கிற, പിശാചിന്റെ കൺട്രോളിൽ ഇരിക്കുന്ന, பிசாசு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற, പിശാചിന്റെ കൺട്രോളിൽ ഇരിക്കുന്ന பிசாசு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற സകല പർവ്വതങ്ങളിലും சகல பர்வதங்களிலும் യേശു കയറുകയാണ്. இயேசு ஏறுகிறார். எஸ் நல்ல கையை தட்டி எஸ். ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praise the Lord. ஆமென். മരണത്തിന്റെ കൺട്രോളിൽ ഇരുന്ന, மரணத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த, കാൽവരി മലയിൽ
இந்த கல்வாரி மலையில் യേശു തന്റെ രക്തത്തെ ഊറ്റി இயேசு தம் ரத்தத்தை சிந்தி നീ മരിക്കേണ്ട സ്ഥാനത്ത് நீங்க மரித்து போக வேண்டிய இடத்தில் അവൻ മരിച്ച് அவர் மரித்து ഓഗിന്റെ കയ്യിൽ നിന്ന് നിന്നെ വിടുവിച്ചു. ஓகின் கையிலிருந்து உங்களை விடுதலையாக்கினார். യേശു എപ്പോഴാണോ മരിച്ചത്, எப்போது இயேசு மரித்தாரோ, യേശു എപ്പോഴാണ് രക്തം ചിന്തിയത്, இயேசு எப்போது ரத்தத்தை சிந்தினாரோ, അവിടെ സംഭവിച്ചത് அங்கே நடந்தது என்னவென்றால் രണ്ട് രാജാക്കന്മാരുടെ വീഴ്ചയായിരുന്നു. ரெண்டு ராஜாக்கள் விழுந்து போகிற சூழ்நிலையான സീഗോന്റെ ശക്തിയും ഓഗിന്റെ ശക്തിയും. சீகோனின் வல்லமையும் ஓகின் வல்லமையும் ഇന്ന് രാത്രി പറ, இந்த நேரத்துல சொல்லுங்க. കാൽവരി കുലക്കളത്തില്, கல்வாரி மலையிலே, കാൽവരി കുലക്കളത്തില് கல்வாரி சிலுவையிலே രക്തത്തിന്റെ ജയം, ரத்தத்தினால் உண்டான ஜெயம், രക്തത്തിലെ ജയം ரத்தத்தினால் உண்டான ஜெயம் സകല പർവ്വതങ്ങളിലും சகல மலைகளிலும் വെളിപ്പെടാൻ പോകുന്നു. வெளிப்பட போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമയർച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை தட்டி தேவனை துதிங்க. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദക്ഷിണ ദിക്കുകളെ ஆமென். താബോരും ഹെർമോനും, தாபோரும் ஹெர்மோனும், താബോരും ഹെർമോനും தாபோரும் ஹெர்மோனும் നിന്റെ നാമത്തിൽ ആരാധിക്കുന്നു. ஓ உம்முடைய நாமத்தில் ஆராதிக்கிறார்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഓഗും സീഗോനും ഇറങ്ങിപ്പോയപ്പോ, ஓகும் சீகோனும் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட போது, ശ്രദ്ധിച്ചേ, ഓഗും സീഗോനും ഇറങ്ങിപ്പോയപ്പോ ஓகும் சீகோனும் இறங்கி போன போது ഹെർമോനിൽ മഞ്ഞ് വീണു. ஹெர்மோன் பர்வதத்தின் மேல் பனி விழுந்தது. അത് അഭിഷേകത്തെ കാണിക്കുന്നു. அது அபிஷேகத்தை காண்பிக்கிறது. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ച് പറ, விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி சொல்லுங்க. ദുരാത്മാവ് എവിടെ പോകുന്നു, அசுத்தாவி எந்த இடத்தை விட்டு ஓடுகிறதோ അവിടെ അഭിഷേകം ഇറങ്ങും. அங்க அபிஷேகம் இறங்கி வரும். ഹല്ലേലൂയ. ஆமென். ഇന്നലെ വരെ நேற்று வரையிலும் അനങ്ങാതെ அசையாம തുള്ളാതെ குதிக்காம ഇരുന്ന ഹെർമോൻ எர்மோன் തുള്ളി, துள்ளினது. കുഞ്ഞാടിനെ പോലെ തുള്ളി, ஆட்டுக்கடாக்களை போல துள்ளினது. കുഞ്ഞാടിനെ പോലെ തുള്ളി. ஓ ஆட்டுக்கடாக்களை போல துள்ளினது. ഏ ഹെർമോനെ, எர்மோனே, നീ എന്താ തുള്ളിയത്? ஏன் துள்ளினாய்? ഹെർമോൻ പറയൂ, எர்மோன் சொல்லோ, ഞാനിപ്പോൾ ഓഗിന്റെ കൺട്രോളിലല്ല, நான் இனி இந்த ஓகோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, ഞാൻ സീഹോന്റെ കൺട്രോളിലല്ല, சீகோனின் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, ഞാൻ ദൈവപുത്രന്റെ കൺട്രോളിലാണ്. தேவ குமாரனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன். ഞാൻ ആരാധിക്കും, ஆராதிங்க. ഞാൻ ആരാധിക്കും, நான் ஆராதிப்பேன். ഞാൻ തുള്ളും, நான் குதிப்பேன். ഞാൻ തുള്ളും. துள்ளுவேன். ജീസസ് നെയിം. இயேசுவின் நாமத்தில் മഴ പെയ്യുന്നത് പോലെ, மழை பெய்வது போல, മഞ്ഞ് പെയ്യുന്നത് പോലെ, பனி பெய்வது போல അഭിഷേകം அபிஷேகம் എന്റെ മേൽ വീഴുന്നു. என் மேல் விழுந்தது. சொல்லுங்க, நல்ல கையை தட்டி, என் மேல விழுகிறது. കരമടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க. നൂറ്റാണ്ടുകൾ പഴക്കമുള്ള நூற்றாண்டுகளாய் பழக்கத்தில் உள்ள പൈശാചിക മണ്ഡലങ്ങൾ பிசாசின் மண்டலங்கள் ഇന്ന് രാത്രി இந்த இரவு ചെന്നൈ വിട്ട് പുറത്തു പോകുന്നു. சென்னையை விட்டு வெளியேறி Get ஓடுகிறது. out! Come out! Get out! வெள்ள ஓடிப்போ, வெளியேறு. ഹല്ലേലൂയ. ஆமென். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നീ ഗ്ലോറിയിൽ വന്നാൽ, நீங்க மகிமைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, നീ ഗ്ലോറിയിൽ വന്നാൽ நீங்க மகிமைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, നിന്നെ ഒരു ശക്തിക്ക് ലോക്ക് ചെയ്യാൻ പറ്റില്ല. உங்களை அதுக்கப்புறம் எந்த வல்லமையாலும் பூட்டவே முடியாது. ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ, ஆமென் சொல்லுங்க. പറഞ്ഞേ. ஆமென் சொல்லுங்க. നീ ഗ്ലോറിയിൽ വന്നാൽ நீங்க மகிமைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, നിന്നെ ഒരു ശക്തിക്ക് ലോക്ക് ചെയ്യാൻ പറ്റില്ല. உங்களை ஒரு வல்லமையாலும் பூட்டவே முடியாது. ഇനി ഒരു മിസ്റ്ററിയും കൂടെ പറഞ്ഞ് ഞാൻ പ്രാർത്ഥിക്കാം. ஒரு ரகசியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்க போறேன். കേൾക്കാൻ തയ്യാറാണോ? ആർ യു റെഡി? கேட்க ஆயத்தமா நீங்க? ഹല്ലേലൂയ. ஆமென். ഇഷ്ടപ്പെട്ടോ മെസ്സേജ്? மெசேஜ் பிடிச்சதா உங்களுக்கு? ഭയങ്കര ഡെലിവറി നടന്നുകൊണ്ടിരിക്കുക. பயங்கர விடுதலை நடந்துட்டே இருக்கு. സീഗോന്റെ തന്ത്രത്തെയും ഓഗിന്റെ തന്ത്രത്തെയും വെട്ടുന്ന ഒരു അഭിഷേകം. சீகோனின் தந்திரத்தையும் ஓகின் தந்திரத்தையும் வெட்டுகிற அபிஷேகம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ജനം ആരെയാണ് ആരാധിക്കുന്നത് അറിയാതെ ആരാധിക്കുന്നത്. ஜனங்கள் யார ஆராதிக்கிறோம் என்று தெரியாமலே ஆராதிக்கிறாங்க. ആർക്കാ പൂട്ടത്? யாருக்கு பூ போட்டாங்க? മരണത്തിന്. மரணத்திற்கு. ആർക്കാ മെഴുകുതിരി കത്തിച്ചു വെച്ചത്? யாருக்கு மெழுகுதிரி எரிய வைத்தாங்க? നിന്നെ കൊല്ലാൻ പോകുന്നവന്. மெழுகுவத்தியை கொளுத்து வைக்கிறது உங்களை கொல்லுகிறவர்களுக்கு. ചാമ്പ്രാണിത്തിരി ആർക്കാ കത്തിച്ചത്? சாம்பிராணி யாருக்கு போட்டாங்க? അവനാ നിന്നെ കൊല്ലാനിരിക്കുന്നത്. அவன் தான் உங்களை கொல்லவே போறான். ആർക്കാ ഉരുളി കമഴ്ത്തി വെച്ചത്? யாருக்கு உருளியை கமத்தி வைத்தாங்க? ആ നിന്നെ കൊല്ലുന്ന മരണശക്തിക്ക്. உங்களை
ஆமென். கொல்லக்கூடிய மரணத்தின் வல்லமையை. ஹல்லேலூயா. ஆமென். கண்ணுகள் തുറക്കട്ടെ. கண்கள் திறக்கப்படுவதாக. ഹല്ലേലൂയ. ஆமென். ഇനി ഒരു വചനം കൂടെ വായിച്ചേ. ஒரு வசனத்தை கூட வாசிங்க. യെരമ്യാ പ്രവചനം எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46 അധ്യായം 46வது அதிகாரம் 18ാമത്തെ വചനം. 18வது வசனம். பர்வதங்களில் தாபோரும் சமுத்திரத்தின் அருகே கர்மேலும் இருக்கிற நிச்சயம். Praise the Lord. ஆமென். ഇപ്പൊ മനസ്സിലായോ? இப்ப புரிந்ததா? യെരമ്യാവ് പ്രവചിക്കുകയാണ്. எரேமியா தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். പർവ്വതങ്ങളിൽ വെച്ച് താബോർ മലയും பர்வதங்களில் தாபோரும் കടലിനരികെയുള്ള കർമ്മേലിലും சமுத்திரத்தின் அருகே கர்மேலும் നിശ്ചയമായി ഞാൻ വെളിപ്പെട്ട് വരും. இருக்கிற நிச்சயம் போல் நான் வெளிப்பட்டு வருவேன். അതത്തിൽ ശക്തിയോടെ പറഞ്ഞെങ്കിൽ കൊള്ളായിരുന്നു. நிச்சயமா நான் வெளிப்பட்டு வருவேன். Yes. Amen. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഓഗിരിക്കുന്ന താബോറിലും இருக்கக்கூடிய தாபோர் பர்வதத்திலும் ആമേൻ ബാലിരിക്കുന്ന കർമ്മേൽ പർവ്വതത്തിലും பாகால் குடிகொண்டிருக்கிற அந்த ஆமென் കർമ്മേൽ கர்மேல் பர்வதத்திலும் ഞാൻ വരും. நான் வருவேன். അപ്പൊ കർമ്മേൽ ഇറങ്ങിയ തീ கர்மேல் மலையில இறங்கி வந்த அக்னி നസ്രനായ യേശുവായിരുന്നു. நஸ்ரேயனாகிய இயேசுதான். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கையை தட்டி தேவனை துதிங்க. നീ കൂവാ സൗണ്ട് വരുന്നില്ല. കൂവാ ഒരു ഫിസിൽ അടിച്ചാ മോനെ. விசில் அடிங்க. ആ, எஸ் ആ, எஸ் ആ. எஸ் അടി അടി അടിங்க. അടിക്ക്. ദൈവത്തെ ആരാധിക്ക. தேவனை ஆராதிங்க. ദൈവത്തിന് മഹത്വം കൊടുക്ക. தேவனை மகிமைப்படுத்துங்க. ஜீசஸ். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കർമ്മേലിൽ ഇറങ്ങിയവൻ തന്നെയാണ് താബോറിൽ ഇറങ്ങിയത്. கர்மேல் மலையில இறங்கி வந்தவர் தான் தாபோர் மலையிலும் இறங்கினார். താബോറിൽ ഇറങ്ങി വന്നവനാണ് കർമ്മേലിൽ ഇറങ്ങിയത്. தாபோர்ல இறங்கி வந்தவர் தான் கர்மேல் மலையில இறங்கினார். Praise the Lord. ஆமென். രണ്ടും ആൾ ഒരാളാ. ரெண்டு பேரும் ஒரே நபர் தான். രണ്ട് ഒരേ ഒരാള്. ரெண்டு ஒரே ஆளு தான். അവന്റെ പേര് அவர் பேர் He is the fire. அவர் அக்னியானவர். He is the fire. அவர் அக்னியானவர். Fire. அவர் அக்னி. ഇന്ന് രാത്രി இரவு തീ പോലെ அக்னியை போல തീ പോലെ அக்னியை போல തീ പോലെ அக்னியை போல രഗബാത്തില് ஓ രഗബാത്തില് ரகபோத்தில் കത്തട്ടെ. எரியட்டும். எஸ் 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 ரகபோத்தில் பற்றி எரியட்டும். കർമ്മേലിലും താബോറിലും ഇറങ്ങി വന്നവൻ തന്നെയാണ് கர்மேலிலும் தாபோரிலும் இறங்கி வந்தவர் தான் മർക്കോസിന്റെ മാളികയ്ക്കകത്ത് ഇറങ്ങി വന്നത്. மார்க்குவின் மேல் வீட்டறையில் இறங்கி வந்தார். ആ മാർക്കോസിന്റെ വീട്ടിൽ ഇറങ്ങി വന്നവൻ തന്നെ அந்த மார்க்குவின் மேல் வீட்டறையில் இறங்கி வந்தவர் தான் 2026 2026 3-ാം തീയതി 3ஆம் தேதி ശനിയാഴ്ച சனிக்கிழமை ആമേൻ രഗബോത്തിനകത്ത് ഇറങ്ങുന്നത്. ரகபோத்துக்குள் இறங்குகிறார். ചെന്നൈ പട്ടണത്തിനകത്ത് ഇറങ്ങുന്നത്. சென்னை பட்டணத்துக்குள் இறங்குகிறார். തീ കൺട്രോൾ ചെയ്യും. ஓ அக்கினி கட்டுப்படுத்தும். Fourth man on fire. நான்காவது நபராகிய அக்கினி. Fourth man in fire. ஓ நான்காவது நபர் அக்கினியில். Fourth man in fire. நான்காவது நபர் அக்கினியில். തീ എവിടെയുണ്ടോ எங்க அக்கினியை பாத்தீங்களோ അവിടെ യേശു ഉണ്ട്. அங்க இயேசு இருக்கிறார். അതുകൊണ്ടാ പത്രോസ് യോഹന്നാനും ഒക്കെ പറഞ്ഞത് அதனாலதான் பேதுருவும் யோவான்லாம் சொன்னாங்க ഭയങ്കര വെളിച്ചം കാണുന്നു. ஓ பயங்கரமான வெளிச்சத்தை பிரகாசத்தை பார்க்கிறேன். 3 തീ കത്തുന്നു. 3 அக்கினி பற்றி ഒന്ന് எரிகிறது. ഏലിയാവ്, எலியா, ഒന്ന് മോശ. இன்னொன்று மோசே. താബോർ മലയിൽ നിന്ന് യേശു ഇറങ്ങിയപ്പോൾ 2 അത്ഭുതം നടന്നു. தாபோர் மலையை விட்டு இயேசு இறங்கின போது 2 அற்புதங்கள் நடந்தது. ശ്രദ്ധിക്കണേ, கவனிங்க. താബോർ മലയിൽ നിന്ന് தாபோர் மலையை விட்டு ഓഗ് താഴെ ഇറങ്ങി ஓகு கீழே இறங்கினான். ഒരു പയ്യനെ പിടിച്ചു. ஒரு பையனை போய் பிடித்து கொண்டான். அவனுக்கு വെള്ളം കാണുമ്പോൾ ഭയം, தண்ணீரை பார்த்தாலே அவனுக்கு பயம். തീ കാണുമ്പോൾ ഭയം, அக்னியை பார்த்தா பயம். വെള്ളം എന്നെ കൊല്ലാൻ വരുന്നു, ஓ தண்ணி என்ன கொல்ல வருது, തീ എന്നെ കൊല്ലാൻ വരുന്നു, அக்னி என்ன கொல்ல வருது. അവൻ നിലവിളിക്കുകയാണ്. அவன் கூக்குரல் இடுகிறான். യേശുവിന്റെ മറ്റു ശിഷ്യന്മാർക്ക് അവനെ കൺട്രോൾ ചെയ്യാൻ പറ്റിയില്ല. இயேசுவின் மற்ற சீசர்களால் அவனை கட்டுப்படுத்த முடியல. Praise the Lord. ஆமென். യേശു ഇപ്പോ ആരെയൊക്കെ കണ്ടിട്ട് വരുന്നത്? இயேசு யாரெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறார்? താബോറിൽ ആരെയൊക്കെ കണ്ടിട്ട് വരുന്നത്? தாபோர்ல யாரெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறார்? മോശയെ, மோசேயை, ഏലിയാവനെ. ஏலியாவை. Who is Moses? மோசே யார்?
വെള്ളത്തിന്റെ മേൽ അധികാരമുള്ളവൻ. தண்ணீருக்கு மேல் அதிகாரத்தை படைத்தவன். Praise the Lord. ஆமென். നൈൽ നദിയെ ജയിച്ചവൻ. நைல் நதியை ஜெயித்தவன். ഫറവോന്റെ വെള്ളം മുഴുവൻ രക്തമാക്കിയവൻ. பார்வோனின் தண்ணீர் முழுவதையும் இரத்தமாய் மாற்றினவன். വെള്ളമില്ലാത്ത പാറയിൽ നിന്ന് വെള്ളം വരുത്തിയവൻ. தண்ணீர் இல்லாத பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைத்தவன். കയ്പുള്ള വെള്ളത്തെ മധുരമാക്കിയവൻ. கசப்பான நீரை மதுரமாய் மாற்றினவன். 40 ദിവസം 40 நாள் വെള്ളം കുടിക്കാതെ ഉപവസിച്ചവൻ. தண்ணீர் குடிக்காமலே உபவாசம் இருந்தவன். വെള്ളത്തെ രണ്ടായി കീറിയവൻ. ஓ தண்ணீரை இரண்டாய் பிளந்த വെള്ളത്തിന്റെ മേൽ അധികാരമുള്ള മോശ. தண்ணீருக்கு மேலே அதிகாரத்தை கொண்ட மோசே. ഇനി തീയുടെ മേൽ അധികാരമുള്ള ഏലിയാവ്. ஆமென். இதுக்கப்புறம் அக்னிக்கு மேல அதிகாரம் உள்ளவர் எலியா. Praise the Lord. ஆமென். തീ ഇറങ്ങാൻ പറഞ്ഞപ്പോ തീ ഇറങ്ങി. அக்னி இறங்கட்டும் என்று சொன்ன வேளையில் அக்னி இறங்கினது. വരൾച്ച വരാൻ പറഞ്ഞപ്പോ വരൾച്ച വന്നു. வறட்சி வர வேண்டும் என்று சொன்னபோது வறட்சி வந்தது. കയറിപ്പോയ രഥചക്രത്തിൽ തീ. அவன் ஏறி போன அவனுடைய ரதத்திற்கு சுற்றிலும் அக்னி. Praise the Lord. ஆமென். ഈ രണ്ടുപേരെയും കണ്ടിട്ട് വന്ന യേശുവിനെ കണ്ടപ്പോ തന്നെ இந்த ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வந்த இந்த இயேசுவை பார்த்த உடனே വെള്ളത്തിന്റെ പേടിയും തീയെ പേടിച്ച് നിന്നവൻ വിടുതൽ പ്രാപിച്ചു. தண்ணீருக்கும் அக்னிக்கும் பயந்திருந்தவர் விடுதலையை பெற்றுக்கொண்டார். ഓഗും സീഗോൻ ഓടിപ്പോയി. ஓகும் சீகோன் ஓடினான். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞ് கையை தட்டி சொல்லுங்க. വെള്ളത്തിന്റെ മേൽ അധികാരം ഉണ്ടായിരുന്ന സീഗോൻ ഓടി. தண்ணீருக்கு மேலே அதிகாரம் கொண்டிருந்ததான சீகோன் ஓடிவினது. തീയെ കൊണ്ട് പേടിച്ച ബാസാൻ ഓഗ് ഓടിപ്പോയി. ஓ தீக்கு பயந்ததான பாசன் ஓடினான். ഹല്ലേലൂയ. ஆமென். കരങ്ങളെ ഉയർത്തി പറഞ്ഞാട്ടെ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. വെള്ളത്തിന്റെ മേലും தண்ணீருக்கு மேலும் തീയുടെ മേലും அக்னிக்கு மேலும் നിന്റെ മേലൊരു അധികാരം ദൈവം തരാൻ പോകുന്നു. மேல ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுக்க போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വിശ്വസിക്കുന്ന എത്ര പേരുണ്ട്? விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ഹല്ലേലൂയ. ஆமென். തീർന്നില്ല, വായിക്കാം. முடியல வாசிங்க. ന്യായാധിപന്മാരുടെ പുസ്തകം நியாயாதிபதிகளின் புத்தகம் 4-ാം അധ്യായം 4வது அதிகாரம் 6-ാമത്തെ വചനം. 6வது வசனம். ഈ വെളിപ്പാട് പറഞ്ഞ് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കാം. இந்த வெளிப்பாடை சொல்லி ஜெபிக்க போகிறோம். വായിച്ചാട്ടെ. வாசிங்க. ജഡ്ജ് 4:6. அவர் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் ദൈവം അനുവദിച്ചാൽ നാളെ രാവിലെ ഇതിന്റെ ബാക്കി தேவன் அனுமதிப்பாரானால் காலை ஆராதனையில் இதனுடைய மீதமுள்ள பகுதி സെബുലൂനും നഫ്താലിയും എന്ന മെസ്സേജ് രാവിലെ പ്രസംഗിക്കും. செபுலோன் நப்தலி என்று சொல்லப்படுகிற செய்தியை காலையில் ஆராதனையில் நான் பிரசங்கம் ദൈവം അനുവദിച്ചാൽ. தேவன் அனுமதித்தால் ആരാണ് സെബുലൂൻ, யாரு செபுலோன், ആരാണ് നഫ്താലി, யாரு நப்தலி, ആരും മിസ് ചെയ്യരുത് നാളത്തെ யாரும் മീറ്റിംഗ്. மிஸ் பண்ணாதீங்க. ഹല്ലേലൂയ. ഇത്ര ലോങ്ങിൽ ഞാൻ പ്രസംഗിക്കത്തില്ല. இவ்வளோ அமேன் நேரம் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். എനിക്ക് അത് കഴിഞ്ഞിട്ട് വേറൊരു സ്ഥലത്ത് പ്രസംഗിക്കാൻ പോകാനുണ്ട്. அமேன். அது முடிந்து வேற ஒரு இடத்துக்கு நான் பிரசங்கம் பண்ண போகணும். അതുകൊണ്ട് വേഗത്തിൽ ഞാൻ പോയിട്ട് രാത്രി മടങ്ങി വരും. அதனால சீக்கிரமாய் போய் நான் இரவு ஆராதனைக்கு வருவேன். അല്ലല്ലേ? വായിച്ച് 6-ാമത്തെ വചനം വായിച്ചേ. 6வது வசனம் வாசிங்க. ഇതിനകത്ത് ഒരു പ്രധാനപ്പെട്ട കാര്യം പറയാനുണ്ട്. இதுக்குள்ள ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல இருக்கிறது. വായിക്ക്. ജഡ്ജ് 4:6. நியாயாதிபதிகள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிரசாவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும். മതി. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവിടെ ഒരു വാക്ക് പറയുകയാണ്. அங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. സെബുലൂനും നഫ്താലിക്കും செபுலோன் நப்தலிக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. താബോർ മലയിലുള്ള നന്മയെ ഞാൻ നിനക്ക് തരും. தாபோர் மலையில் உள்ள நன்மையை நான் உனக்கு தருவேன். നിന്റെ സന്തതിക്ക് ഞാൻ എഴുതി കൊടുക്കും. உன் புத்திரருக்கு நான் அதை எழுதி கொடுப்பேன். ഹല്ലേലൂയ. ഇന്ന് രാത്രി இந்த இரவு സീഗോനെയും ഓഗിനെയും ജയിച്ചാൽ, சீகோனையும் ஓகையும் ஜெயித்தால் നിന്റെ തലമുറയ്ക്ക് ദൈവം സ്വത്ത് എഴുതി കൊടുക്കും. உங்க பிள்ளைகளுக்கு தேவன் சொத்துக்களை எழுதி கொடுப்பார். നീ അനുഭവിക്കേണ്ട സകല പ്രോസ്പെരിറ്റിയും, நீங்க அனுபவிக்கக்கூடிய சகல செழிப்புகளையும், സമ്പത്ത്, വസ്തുക്കളെല്ലാം அவன் சொத்து ஐஸ்வர்யங்களை எல்லாம் അവന്റെ കൺട്രോളിലാണ് ഇരിക്കുന്നത്. அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. അവൻ ഇന്ന് വീഴുകയാണെങ്കിൽ அவன் இன்றைக்கு விழுந்து போவான் என்றால் നീയും നിന്റെ തലമുറയും അത് അനുഭവിക്കും. நீங்களும் உங்கள் தலைமுறைகளும் அவற்றை அனுபவிப்பீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു വചനം കൂടെ വായിച്ചേ. ஒரு வசனத்தை கூட வாசித்து 1 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 1 ராஜாக்களின் புத்தகம் 4-ാം അധ്യായം 4வது அதிகாரம் 13-ാമത്തെ വചനം. 13வது വലിയ வசனம். ഇമ്പോർട്ടന്റ് ഉള്ള വചനമാണ്. ശ്രദ്ധിച്ചു വായിച്ചോ. ஆமென். முக்கியமான வசனம், அதனால கவனமா வாசிக்கலாம். கேத்தேரின்
குமாரன். இவன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் இருந்தான். கீலேயாத்தில் உள்ள மனாசையின் குமாரனாகிய யாவீரின் கிராமங்களும் மதில்களும் வெண்கல தாழ்பால்களும் உள்ள பாசான் தேசத்தினுடைய 60 பெரிய പട്ടണങ്ങളുള്ള അർഗോബ് സീമയും ബാസാന്റെ കൺട്രോളിലിരുന്ന 60 പട്ടണങ്ങളെ യായീർ എന്ന് പേരുള്ള ഒരുത്തന് കൊടുത്തു. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 60 பெரிய பட்டணங்களை பாசானின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அந்த பட்டணங்களை யாயீர் என்று சொல்லப்படுகிறவனுக்கு கொடுக்கப்பட்டது. யாவீருக்கு. മനശ്ശയുടെ മകന്റെ പേരാണ് மனாசையின் குமாரனுடைய பேருதான் யாயீர். யாவீர். யாவீர் என்ற வாக்கிന്റെ அர்த்தம், யாவீர் என்ற வார்த்தையின் பொருள் லைஃப், வாழ்க்கை, ஜீவன். வாழ்க்கை, ஜீவன். ശ്രദ്ധിച്ചോണേ, கவனிங்க. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഈ യായീറിന്റെ കൊച്ചുമകനാണ്, இந்த யாவீருடையதான பேரன் தான் യായിറോസ്. யவீரு. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. യായിറോസ്. യവീര്. യവീര്. താബോർ മലയിൽ നിന്ന് ഇറങ്ങി ഓടിയ ഓഗ്, தாபோர் மலையிலிருந்து இறங்கி ஓடினதான அந்த ஓகின் ஆவி, മരണത്തിന്റെ പിശാച്, மரணத்தின் பிசாசு ഓടി കയറിയത്, ஓடி ஏறினது യായിറോസിന്റെ വീട്ടിലായിരുന്നു, யாவீரின் வீட்டுக்கு. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. അവിടെ വച്ചാണ് அங்க வைத்துதான் മരണത്തിന്റെ പിശാചായ ഓഗിനെ യേശു ജയിക്കുന്നത്. மரணத்தின் பிசாசாகிய ஓகை இயேசு ஜெயிக்கிறார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கையை தட்டி தேவனை துதிப்போம். எஸ், நல்ல கையை தட்டி உற்சாகமா. ഓഗ് എന്തിനാ യായിറോസിന്റെ വീട്ടിൽ കയറിയത്? ஓகு எதற்காக யவீருவின் வீட்டுக்குள்ள போய் நுழைந்தான்? യായിറോസിന്റെ മുത്തച്ഛന്റെ കയ്യിലാ ഓഗിന്റെ 60 പട്ടണം ഇരിക്കുന്നത്. ஏன்னா இந்த யவீருவினுடைய முற்தாத்தா இருக்காங்க பாத்தீங்களா, அவர் கையில தான் இந்த 60 பட்டணங்களும் இருந்துச்சு. ആ പക തീർക്കാൻ വേണ്ടിട്ട്, அந்த பகையை தீர்க்கத்தான் യായിറോസിന്റെ വീട്ടിനകത്ത് അവൻ കയറിയത്. யவீருவின் வீட்டுக்குள்ள இவன் போய் நுழைஞ்சிட்டான். വിട്ടില്ല, முடியல. ജീവൻ മരണത്തെ പിന്തുടർന്നു. ஓ, ஜீவன் மரணத்தை தொடர்ந்து வந்தது. മരണത്തെ പിന്തുടർന്നു വന്നു. மரணத்தை பின்தொடர்ந்து வந்தது. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. യായിറോസിന്റെ വീട്ടിൽ யவீருவின் வீட்டிலே നിലവിളിയുടെ സിറ്റുവേഷൻ വന്നപ്പോ, கூக்குரலின் சத்தம் வந்தபோது യായിറോസിനെ നോക്കി യേശു പറഞ്ഞു, யவீருவை பார்த்து இயேசு சொன்னார், നിന്റെ കുഞ്ഞ് മരിക്കത്തില്ല, உன் பிள்ளை மகள் மரிக்க மாட்டார். അവ ഉറങ്ങുകയാ ചെയ്യുന്നത്. அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறார். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. യായിറോസിന്റെ വീട്ടിനകത്ത് നടന്നത് ഡെലിവറൻസ് അല്ല, யவீருவின் வீட்டில் நடந்தது விடுதலை மட்டுமல்ல, ഡെലിവറൻസ് ശുശ്രൂഷയല്ല, அது விடுதலையின் கூட்டம் அல்ல. യായിറോസിന്റെ വീട്ടിൽ നടന്നത് ഒരു വാറായിരുന്നു. ஓ, யவீருவின் வீட்டில் நடந்தது ஒரு யுத்தம். മരണവും ജീവനും തമ്മിലുള്ള യുദ്ധം. மரணத்துக்கும் ஜீவனுக்கும் நடுவே யுத்தம். കരങ്ങളെ ഉയർത്തി പറഞ്ഞാട്ട്, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. യേശു കാൽവരി കുലക്കളത്തിൽ കയറുന്നതിന് മുമ്പ്, இயேசு கல்வாரி சிலுவையில் ஏறுவதற்கு முன்னே യായിറോസിന്റെ വീട്ടിനകത്ത് വച്ച് யவீருவின் வீட்டுக்குள் வைத்து മരണത്തെ കാൽ കൊണ്ട് ചവിട്ടി പിടിച്ചു. மரணத்தை காலுக்கு கீழே மிதித்துக் கொண்டார். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க. അതുകൊണ്ടാണ് அதனாலதான் യേശുവിന്റെ ആത്മാവിനെ ഓഗിന് കൺട്രോൾ ചെയ്യാൻ പറ്റാത്തത്. இயேசுவின் ஆவியை ஓகினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க. പോരെ 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 പോരെ. போதாது போதாது போதாது. സകല പാതാളത്തെയും சகல பாதாளத்தையும் സകല മരണത്തെയും சகல மரணத்தையும் ജയിച്ചിട്ടാണ് ஜெயித்து விட்டுதான் കാൽവരി ക്രൂശിൽ മരിച്ചത്. கல்வாரி சிலுவையிலே மரித்தார். ഓഗിനെ ജീവനോടെ വിട്ടിട്ട് യേശു കാൽവരി ക്രൂശിൽ പോയിരുന്നെങ്കിൽ, ஓகுவே இயேசு உயிரோடு விட்டுட்டு கல்வாரி சிலுவைக்கு போயிருப்பாரே, ஆனால் യേശുവിന്റെ ആത്മാവിനെ അവൻ പിടിച്ചു വെച്ചേനെ. இயேசுவின் ஆவியை அவன் பிடிச்சு வச்சிருக்க முடியும். കറക്റ്റ് 3-ാമത്തെ ദിവസം ഉയർത്തെഴുന്നേൽക്കാൻ പറ്റാതെ വന്നേനെ. ஆமென். சரியான 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்திருக்காம അതുകൊണ്ട് அதனால തന്റെ പദ്ധതിക്കകത്ത് കയറുന്നതിന് മുമ്പ്, ஆமென், அவருடைய திட்டத்துக்குள் அவன் நுழைவதற்கு முன்னாகவே പോരാട്ടത്തെ കാലുകൊണ്ട് ചവിട്ടി പിടിച്ചു. போராட்டத்தை கால்ல மிதித்து கொண்டான். മരണത്തെ ജയിച്ചു. மரணத்தை ஜெயித்தான். മരണമേ നിന്റെ ജയം എവിടെ? மரணமே உன் கூர் எங்கே? പാതാളം നിന്റെ വിഷമുള്ളവിടെ? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? മരണത്തെയും പാതാളത്തെയും ജയിച്ചവൻ மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து ഇന്ന് രാത്രി ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இந்த இரவு அவர் இங்கே வந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രാർത്ഥനയോടെ എല്ലാവരും എഴുന്നേറ്റ് ஜெபத்தோடு எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇന്ന് രാത്രി എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? இந்த இரவுல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா.
തീർന്നില്ല. முடியல. യായിറോസിന്റെ വീട്ടിൽ പോയ അതേ ദൈവം யவீருவின் வீட்டுக்கு போன அதே தேவன் തെക്കപ്പൊലി ദേശത്ത് പോയി. தெக்கப்போலி தேசத்துக்கு போனார். തെക്കപ്പൊലി ദേശത്ത് പോകുമ്പോൾ தெக்கப்போலி தேசத்துக்கு போகும்போது അവൻ മരണത്തിന്റെ വക്കോളം നിൽക്കുകയായിരുന്നു. ஆமென், அவன் மரண ஆமென் முனையில் நின்று கொண்டிருக்கிறான். കല്ലറയിൽ കിടക്കുകയാണ്, கல்லறையில கிடக்கிறான், മരണത്തിൽ കിടക്കുകയാണ്. மரணத்திலே இருக்கிறான். അവിടെ വെച്ച് യേശു ഓഗിനെ തോൽപ്പിച്ചു. அங்கே வைத்து ஓகுவை இயேசு தோற்கடித்தார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ജയം മരണത്തിനല്ല, ஜெயம் மரணத்திற்கு அல்ல, ജയം ജീവനാണ്. ஜெயம் ஜீவன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ജീവന്റെ ദൈവം ഇന്ന് രാത്രി വന്നിട്ടുണ്ട്. ஜீவனுள்ள தேவன் இந்த இரவு இங்க வந்திருக்கிறார். യായിറോസേ, யவீருவே, നിന്റെ പേരിന്റെ അർത്ഥം உடைய பேருடைய அர்த்தம் ഡെത്ത് എന്നല്ല, மரணம் அல்ல, നിന്റെ പേരിന്റെ അർത്ഥം பேருடைய அர்த்தம் ലൈഫാണ്, ஜீவன். അതുകൊണ്ട് அதனால നിന്റെ കുഞ്ഞ് മരിച്ചിട്ടില്ല, உன் மகள் இன்னும் மறிக்கவில்லை, ഉറങ്ങുകയാണ്. அவள் நித்திரையாயிருக்கிறாள். പറഞ്ഞേ, சொல்லுங்க, നിന്റെ ശുശ്രൂഷയുടെ പേര് உங்க ஊழியத்துக்கு பேர் ഡെത്ത് എന്നല്ല, மரணம் என்று அல்ல, ലൈഫ്. ஜீவன். നിന്റെ വീട്ടിന്റെ പേര് உங்க வீட்டுக்கு பேர் ഡെത്ത് എന്നല്ല, மரணம் என்று அல்ல, ലൈഫ്. ஜீவன். നിന്റെ സഭയുടെ പേര് இந்த சபையின் பேர் മരണമെന്നല്ല, மரணம் என்று அல்ல, ലൈഫ്. ஜீவன். നിന്റെ ദേശത്തിന്റെ പേര് உங்க தேசத்துடைய பேர் മരണമെന്നല്ല, மரணம் என்று அல்ல, ലൈഫ്. ஜீவன். ഹല്ലേലൂയ.